இவன் என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கா? அம்மா நேத்தே ஏசுனாங்க. இவன் என்னடானா இன்னும் தூங்கிட்டு இருக்கா? சரி நம்மளே எழுப்பி விடுவோம். ஷில்பா ஷில்பா ஷில்பா. காப்பியா? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? இன்னையில இருந்து நீ தான் வீட்டுல வேலை பார்க்கணும். போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா. ஆமா ஷில்பா, நேத்து வந்துட்டு நான் என்ன சொன்னேன்? நாளையில இருந்து வீட்டுல எல்லா வேலையும் நீ தானே பாக்கணும்னு சொன்னேன். காலையில 5 மணிக்கெல்லாம் முழிக்கணும்னு சொன்னேன். மணி 6 ஆகுது. அம்மா அப்பதே முழிச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடு, டிஃபன் செஞ்சு கொடு. காப்பி மட்டும் உங்க அம்மைய போட சொல்லுங்களா? டிஃபன்ல இருந்து அப்படியே நான் செய்ய ஆரம்பிச்சிரேன். ஏன் காஃபி போட்டா என்ன? காஃபி போட்டு கொண்டு போய் எல்லாருக்கும் கொடு. இல்லங்க, முதல் டிஷ்ஷா சாப்பாடு செய்யலான்னு பாக்கேன். காப்பி உங்க அம்மையே வழக்கம் போல போட சொல்லுங்க. நான் காலையில டிஃபன்ல இருந்து ஆரம்பிக்கணும். எங்க அம்மாட்ட போய் எப்படி சொல்றது? ப்ளீஸ்ங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். நாளையில இருந்து நானே செஞ்சிருக்கேன். இன்னைக்கு காலையில டிஃபன் நான் செஞ்சிருக்கேங்க. உங்க அம்மைய காப்பி மட்டும் போட சொல்லுங்க. சரி, இன்னைக்கு ஒரு நாள் தான். நாளையில இருந்து நீ தான் எல்லாத்தையும் கரெக்டா செய்யணும், சரியா? சரிங்க. எழுந்துரு, காஃபி எங்க அம்மா 5 நிமிஷத்துல போட்டுருவாங்க. உடனே போய் டிஃபன் செய். சரிங்க. மறுபடியும் படுத்து தூங்காத ஷில்பா. சீக்கிரமா குளிச்சுட்டு போய் சமையல் வேலையை பாரு. சரிங்க. ஒரு நாள் கூட எங்க வீட்டுல நான் சமைச்சதே கிடையாது. ஆனா இங்க காலையில எழுப்பி விட்டு சமையல் பண்ணுன்னு சொல்லியாவ. சமைக்க தெரிஞ்சா நான் சமைக்க மாட்டேனா? எனக்கே ஒன்னும் தெரியாது. நேத்தே யூடியூப பார்த்து ஏதாவது கத்துக்கிடலான்னா நல்லா வரக்க வந்துருச்சு. அவரு வேற ஹோட்டல்ல இருந்து செம டேஸ்டா சாப்பாடு வாங்கிட்டு வந்து தந்தாரா. சாப்பிட்டு தூங்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் சமைக்கணும்னு நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன செய்ய? எப்படி சமைக்க? புதுசா போய் சமைச்சா நம்மளுக்கு ஒழுங்கா சமைக்கவே வராதே. ஈஸியா எப்படிலாம் சமைக்கலாம்? அதையும் யூடியூப்லயே கேட்போம். நம்மள மாதிரி சமைக்க தெரியாதவங்களுக்கு போன் கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம். ஈஸியா இதுலயே எப்படி சமைக்கிறதுன்னு கேட்போம். ஈஸியாக எப்படி சமைப்பது? ஈஸியா எப்படி சமைக்கலாம்னு சொன்னா சப்பாத்தி, பூரி, பொங்கல்லாம் வருது. இதெல்லாம் சமைக்கணும்னா ரொம்ப கஷ்டமாச்சே. மைனியில அடுப்பாங்கரையில ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இதெல்லாம் சமைப்பாவ. இதெல்லாம் சரி வராது. ஈஸியாக சமைக்காமல் சாப்பிடுவது எப்படி? பிரெட் ஜாம். இது இருந்தா போதுமே, சமைக்காமலே சாப்பிடலாமே. ஆனா இவிய வீட்டுல பிரெட் ஜாம் எல்லாம் இருக்கான்னு தெரியலையே. கேட்டா அதுக்கும் ஏசுவாவ. வேற ஏதாவது ஈஸியா இருக்கான்னு பாப்போம். காய்கறி சாலட். இது ரொம்ப ஈஸியா இருக்கே. காய்கறி எல்லாம் வெட்டி போட்டு உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டா சாலடு ரெடி. வேணும்னா கொஞ்சோட தேன் சேர்த்துக்கிட சொல்லியாவ. தேன் இருக்கான்னு தெரியல, நம்ம சர்க்கரையை போட்டுக்கிடுவோம். காலையில சாலடு சாப்பிடுறதுதான் உடம்புக்கு நல்லதான். இது நல்லா இருக்கே. அப்ப தினமும் சாலடே செஞ்சிட வேண்டியதான். காய்கறி சாலட். இப்பவே போய் காய்கறி எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சாதான் நேரத்துக்கு எல்லாருக்கும் டிஃபன் கொடுக்க முடியும். சீக்கிரமா போய் செய்ய ஆரம்பிப்போம். கல்யாண சமையல் சாதம். காய்கறிகளும் பிரமாதம். இது கவுருவ பிரசாதம். இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம். காய்கறிகளும் பிரமாதம். இது கௌரவ பிரசாதம். இதுவே எனக்கு போதும். என்னை வா, காலையில உட்காந்து இவ்வளவு காய்கறி எல்லாம் வெட்டிட்டு இருக்கா? என்ன சமைக்க போறா?
டிஃபனுக்கு எதுக்கு இவ்வளவு காய்கறி? சாம்பார் வச்சுட்டு இட்லி வைக்க போறாளோ? வீட்டுல தோசமாவே இல்லையே, எதுக்கு சாம்பார் வச்சிட்டு இருக்கா? ஒருவேளை பொங்கல் எதுவும் செய்ய போறாளோ? பொங்கல் சாம்பார் சட்னின்னு வைப்பான்னு நினைக்கேன். சரி அவட்டே கேப்போம். ஷில்பா என்ன பண்ணிட்டு இருக்கா? எத்தை காய் வெட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன சமைக்க போறா? அது சாப்பிடும் போது உங்களுக்கே தெரியும். அது வரைக்கும் சஸ்பென்ஸ். என்னது சஸ்பென்ஸா? ஏன் எதுவும் புது டிஷ் செய்யறியோ? ஆமா, நான் சமைக்கிறதே புதுசு தானே. டிஷ்ஷும் புதுசு புதுசா தான் இருக்கும். புதுசு புதுசா இருக்கிறது சரிதான், நல்லா இருக்கணும், அதான் முக்கியம். சூப்பரா இருக்கும். சரி சரி, சீக்கிரமா சமையல முடி, நேரத்துக்கு எல்லாரும் சாப்பிட வந்துருவோம். சரி முடிச்சிரி. நான் கூட ஒரு வேலையும் செய்ய மாட்டான்னு நினைச்சேன். பரவாயில்ல, காலையில வந்து உட்காந்து காய வெட்டிக்கிட்டு இருக்கா. நேத்துமே எல்லாமே நல்லா தான் சமைச்சிருந்தா. இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டியாலாம், இனி அப்படியே நல்லா தெரிஞ்சிருவா. நேரத்துக்கு சமைக்க சொல்லியாவளே, எப்படி சமைக்க? காய வெட்டவே இவ்வளவு நேரம் ஆகுது, கையெல்லாம் வலிக்குது. நல்ல பெரிய காய்னா 4-5 துண்டா வெட்டி போட்டுட்டு அதனால போயிடலாம். சரி, இங்க இருக்க காயில எல்லாத்துலயும் 2-2 வெட்டி போட்டுட்டு அதனால எழும்பிடுவோம். இந்த வீட்டுல என்னோட சேர்த்து மொத்தம் 5 பேர் தானே. 5 பேருக்கு இது போதும். ஆமா, சாலடுக்கு முருங்கைக்காய் போடுவாங்களா? நான் பார்த்த வீடியோல போடல. ஆனா இங்க வீட்டுல முருங்கைக்காய் இருக்கே, என்ன செய்ய? அம்மைக்கு இத பத்தி தெரியுமா? அத்தை வந்தாவ வீட்டே கேட்டிருக்கலாம். ஆனா சமைச்சு முடிச்ச பிறகு வாங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன செய்ய? யாருகிட்ட கேட்க? அம்மைக்கே போன் அடிச்சு கேட்போம். அம்மைக்கு தெரியலனாலும் மைனியல்கிட்டயாவது கேட்டு சொல்லுவா. ஹலோ எம்மா. என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? இன்னும் இல்லம்மா, சமைச்சிட்டு தான் சாப்பிடணும். என்னது சமைச்சிட்டா? ஆமாம்மா, நான் தான் இங்க சமைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது நீ சமைச்சுக்கிட்டு இருக்கியா? என்னவோ வேலைக்காரவியெல்லாம் இருக்காவன்னு சொன்னா? அது இல்லையா? எம்மா அதை விடு, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுமா. என்னதுமா? அது வந்து இந்த சாலட் இருக்குல்ல, அதுக்கு முருங்கைக்காலாம் போடுவாங்களா? சாலடா அப்படின்னா என்னது? எம்மா, காய்கறி எல்லாம் போட்டு செய்யறது தான் சாலடு. அதுக்கு முருங்கைக்காய் போடுவாங்களா? அப்படியா? எல்லா காய்கறியும் போடுறியோ? ஆமாம்மா, எல்லா காய்கறியும் போடி. அப்ப 2 முருங்கைக்காயை வெட்டி போடு, நல்லா இருக்கும். சரிம்மா, நான் சமைக்க போறேன். போன வைக்கமா பிறகு பேசி. சரிம்மா, சரி வை. அம்மையே சொல்லிட்டா காய்கறி சாலட் எல்லாம் முருங்கைக்காய் போடலான்னு. நம்மளும் ஒரு 4-5 முருங்கைக்காவை வெட்டி போட்டுருவோம். அப்பதான் நிறைய இருக்கும். நான் கும்பிட்ட சாமி நீ கை விடையில. என் பிள்ளைக்கு நல்ல புத்தி கொடுத்துருக்கு. நான் கூட இவ அங்க போய் எப்படி இருப்பாளோ நினைச்சு ஒவ்வொரு நாள் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா என் மாவா அங்க போன கொஞ்ச நாளையிலேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டா. இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இது ஒண்ணு போதும், என் மாவா அங்க பொழைச்சுக்கிடுவா. நான் கூட சமைக்க தெரியல, வெறும் திங்கிறதுக்கு மட்டும்தான் ஆவான்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்லையே, இவ்வளவு காலையில முழிச்சு என் பிள்ளை சமைச்சுக்கிட்டு இருக்காளே, மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதுக்குதான் இங்க இருக்கும் போதே சமையல கத்துக்கன்னு சொன்னேன். இப்ப அங்க இருந்து பான் போட்டு டவுட் கேட்க டவுட். சரி, எது எப்படியோ அது அதுக்கு காலம் வரணும். இதுக்குதான் பிள்ளைகளுக்கு காலத்துல கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லியாவு போல. கல்யாணம் முடிச்ச உடனே அவ புரிச்சு அவ வீடுன்னு பொறுப்பு வந்துட்டுல என் அவளுக்கு. இனி அவ பொழைச்சுக்கிடுவா. சந்தோஷமா இருக்கு எனக்கு. இந்த விஷயத்தை அப்பாட்ட சொல்லுவா, அவியலும் சந்தோஷப்படுவாவே. ஏங்க தோராப்பா, சின்ன தோரா, பெரிய தோரா, எல்லாரும் இங்க வாங்க. ஒரு முக்கியமான விஷயம். என்ன பத்ராளி? தோராப்பா, நம்ம மாவா சமைக்கலாம். அப்படியா? ஆமா, இப்பதான் பிளான் போட்டா. என்னமா செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு கேட்டனா, சமைச்சுக்கிட்டு இருக்கேமான்னு சொன்னா. பரவாயில்லையே, பிள்ளைக்கு பொறுப்பு வந்துட்டே. ஆமாங்க, இதுக்கு காலகாலத்துல கல்யாணத்தை முடிச்சு வைக்கணுங்கிறது. கல்யாணம் முடிஞ்சு பூசை வீட்டுக்கு போன உடனே சமைக்க ஆரம்பிச்சுட்டா பாருங்க. என்ன இங்க 4 வருஷம் இருந்தாலும் ஒழுங்கா சமைச்சுக்கிட மாட்டா. ஆனா அங்க போன உடனே சமைக்கணுங்கிற பொறுப்பு வந்துட்டுல. இதுக்குதாங்க அந்தந்த நேரத்துல அந்தந்த இடத்துல போய் இருக்கணுங்கிறது.
நீ எங்க கல்யாணம் முடிஞ்சது புதுசுல சமைச்சா எங்க மைனி தான் சமைப்பாவ. நீ அவிய கூட இருப்பா. இருந்தாலும் உங்க மைனிய பார்த்து எடுத்து நானும் சமைக்க கத்துக்கிட்டேன்ல. எங்க வீட்ல கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டாவே. இந்த சிலுப்பாவை நம்ம வளர்த்த மாதிரி. அதனால சமையல் கத்துக்கிடாம கொஞ்சம் இருந்தேன். இங்க வந்தோடனே அக்கா செய்யறத பார்த்து நானும் உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். உங்க அம்மை வாயிலே இடிச்சுக்கிட்டே இருப்பாவளே ஒரு வேலை செய்யலன்னா. சும்மா நான் ஒண்ணுமே செய்யாத மாதிரி பேசாதங்க. வேலைலாம் நான் அப்பதுல இருந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு இப்ப மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பிள்ளை சமைக்கிறேன்னு சொன்ன உடனே. ஆமா, என்ன சமைக்கலாம்? ஏதோ சாலடா. அப்படின்னா என்னதுன்னு நம்மளுக்கு தெரியல. அவதான் பிளான் போட்டு சொன்னா. காய்கறி வச்சு செய்யறதா. ஓ அப்படியா? ஆமா, புருஷனுக்கும் மாமியாருக்கும் மாமனாருக்குலாம் உடம்புல சத்து பிடிக்கட்டும்னு காய்கறியில ஏதோ செஞ்சு கொடுக்கா போல. செய்யட்டும் நல்லதுதான். ஆமாங்க, இப்படி செஞ்சு பழகுனாதான் அவளுக்கு எல்லாம் தெரியும். இன்னும் ஒரு மாசத்துல சமையல் நல்லா பழகிடுவா. சரி பத்ராளி. மா என்னம்மா விஷயம்? ஐயா பெரியதரே, தங்கச்சியா புருஷன் வீட்ல சமைக்கறாளையா? அப்படியா? ஷில்பாவா? ஆச்சரியமால இருக்கு. ஆமாய்யா, இப்பதான் பிளான் போட்டு சொன்னா சமைச்சிட்டு இருக்கேன்னு. மா நம்ம ஷில்பாவா? நெட்ட மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரு வேலையும் செய்ய மாட்டான்ல சொல்லுவா. அங்க போன உடனே சமைக்க ஆரம்பிச்சிட்டாளா? ஆமாப்பா, சமைச்சிட்டு தான் இருக்கா. சமையல்ல ஒரு டவுட் வந்துச்சுன்னு எனக்கு பிளான் போட்டு கேட்டா. நான் தான் இப்படி செய்யணுமான்னு சொல்லி கொடுத்திருக்கேன். பரவாயில்லையம்மா, ஷில்பா மாறிட்டாளே. கல்யாணம் முடிஞ்சு புருஷே குடும்பம்னு ஆயிட்டுலையா, அதான் சிலுப்பாக்கு பொறுப்பு வந்துட்டு. மா மறு வீட்டுக்கு வந்திருக்கும் போது அங்க ஏதோ வேலைக்காரங்க இருக்காங்கன்னு சொன்னா, இப்ப என்னடானா அவளே சமைக்கிறான்னு சொல்றீங்க. எதுவும் பிரச்சனையோ? பிரச்சனைலாம் ஒண்ணும் இருந்த மாதிரி அவ சொல்லல. நான் நினைக்கேன் வேலைக்காரவி எல்லாம் அனுப்பி விட்டுட்டு இவளே சமைக்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கேன். அதான் பொறுப்பா காலையிலே சமைக்கிறதுக்கு அடுப்பாங்கரைக்கு போயிருக்கா. தாவுட்டு எனக்கு போன் போட்டு கேட்கா. நம்ம சீலுப்பாக்கு பொறுப்பு வந்துட்டுப்பா. சரிம்மா, பொறுப்பு வந்தா சந்தோஷம் தான். இந்த விஷயத்த நெட்ட மாதிரிட்ட சொன்னா ஆச்சரியப்படுவோமா? சொல்லுங்க எல்லாத்தையும் சொல்லுங்க, ஆச்சரியப்படட்டும். நான் இந்த விஷயத்தை அக்கா கிட்ட முதல்ல சொல்லணும். அவியெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. சரி பத்ராளி. மைனி மைனி மைனி, வா செல்லம்மா. மைனி தோட்டத்துக்கு வரீங்களா? ஆமா செல்லம்மா, வாரேன். நேத்தே சொன்னேன்ல. இல்ல மைனி, மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அதான் இன்னைக்கு வரீங்களா நாளைக்கு வரீங்களான்னு கேட்டுட்டு போறதுக்கு தான் வந்தேன். இன்னைக்கே வாரேன் செல்லம்மா. இனி தினமும் தோட்டத்துக்கு வர போறேன். அத்தை கொடுத்த தண்டனைக்காக இல்ல, அந்த சரோஜினிய மொத்தமா ஒழிச்சு கட்டுறதுக்காக. ஆமா மைனி, அவளை தோட்டத்துல இருந்தும் துரத்தணும். என் தம்பியோட வாழ்க்கையில இருந்தும் அவளை துரத்தணும். அவளை பத்தி உண்மைகள் தெரியப்படுத்தணும் மைனி. ஆனா நம்ம தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு தான் தெரியல. அவ தோட்டத்து வீட்டுல இருப்பா, நம்ம தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருப்போம். ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா அண்ணன் பாத்துக்கிட்டே இருக்கும். எப்படி மைனி அவளை துரத்துறது? செல்லம்மா, நேத்து சின்னத்த வந்தாவ. என்ன விஷயம், எதுக்கு சரோஜினி வீட்டை விட்டு போனான்னு கேட்டாவ. நான் அவிய கிட்ட இதான் நடந்துச்சுன்னு உண்மையெல்லாம் சொன்னனா, அதுக்கு சின்னத்த சில ஐடியா கொடுத்தாவ. என்ன ஐடியா மைனி? அந்த சரோஜினி சுப்பிரமணியம் இன்னும் காதலிச்சிட்டு இருந்தாவனா கண்டிப்பா இனிமேலும் காதலிப்பாவ. இப்ப வேற தோட்டத்துல தான் இருக்காவ. கண்டிப்பா ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்கும். ஒன்னா ரெண்டு பேரும் பேசுவாவ பழகுவாவ. அந்த மாதிரி நேரத்துல கையும் களவுமா பிடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாவ. சூப்பர் ஐடியா மைனி, நம்ம இது யோசிக்கவே இல்லையே. ஆமா செல்லம்மா, அவன் கூட அவ பேசினாலே தனியா நின்று எல்லார்கிட்டயும் சொல்லி கொடுத்துடணும். அப்பதான் ஆனந்துக்கு புரிய வரும். ஆமா மைனி, கரெக்டா சொன்னியே. எப்ப ரெண்டு பேரும் பேசுறாவன்னு நம்ம பாத்துக்கிட்டே இருக்கணும். பேசினவன்னு வச்சுக்கிடுங்களா, உடனே போய் எல்லாத்தையும் சொல்லி கூப்பிட்டு வந்துடணும். கண்டிப்பா அந்த ஆபீஸ் ரூம் பக்கம் சரோஜினி போவா வருவா. அப்படி போற அன்னைக்கு ரூம்குள்ள வச்சு அவளை லாக் பண்ணி விட்டுறணும். சூப்பர் மைனி. அப்படி மட்டும் லாக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கியா, எல்லாரையும் போய் கூட்டிட்டு வந்து காட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆமா மைனி, அவளை கண்டிப்பா மாட்டி விடணும். என் தம்பிய பணத்துக்காக கல்யாணம் பண்ணிருக்கா. அந்த சுப்பிரமணிய இன்னும் விரும்பிக்கிட்டு இருக்கா. இது யாருமே இன்னும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்க. இத நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். செல்லம்மா, இதுக்கு நான் சொன்னதான் ஒரே வழி. அவ ஆபீஸ் ரூமுக்கு போகும்போது எல்லார்கிட்டயும் மாட்டி விட்டுறணும். அப்பதான் அவ ஒரேடியா ஒளிஞ்சு போவா. அதுக்கப்புறம் இந்த பக்கமே வரமாட்டா. ஆனந்த் கொழுந்தனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இந்த குடும்பத்தோட ஒத்து போற பிள்ளையா பார்த்து கட்டி வைக்கணும். ஆமா மைனி, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நேத்து என் பிள்ளைகள் பள்ளியோடத்துல இருந்து வந்த உடனே அந்த சரோஜா கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கா. அப்படியா? ஆமா செல்லம்மா, சின்ன பிள்ளைகள்ட்ட எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு தெரியாது அவளுக்கு. இந்த விஷயத்த யாருமே சின்ன பிள்ளைகள்ட்ட சொல்ல மாட்டாவ. ஆனா அவ பிள்ளைகள் வந்த உடனே கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கா.
சே, எப்படிதான் இப்படி எல்லாம் சொல்ல மனசு வருதோ. என் பிள்ளைகிட்ட மட்டும் இல்ல, அவ பிள்ளைகிட்டையும் சொல்லியிருக்கா, நெட்ட மாதிரி பிள்ளைகிட்டையும் சொல்லியிருக்கா, ஏன் வீட்டுல எல்லா பிள்ளைகிட்டையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கேன். அப்படியா? கனியை கேட்டா தெரியும். நீ இதெல்லாம் பிள்ளைகிட்ட கேட்காத செல்லம்மா. நம்மளாம் நம்ம பிள்ளைகிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டோம். ஏன் பிள்ளைகள் முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை பேச கூட மாட்டோம். ஆனா அவ எப்படி சொல்லி கொடுத்துருக்கா பாரா. உங்களுக்கு எப்படி மைந்து தெரியும்? என் பிள்ளைகள் ரெண்டும் வந்து என்கிட்ட கேக்குது, ஏம்மா நீ எதுக்காக சித்தியும் சித்தப்பாவையும் வீட்டை விட்டு துரத்தனா அப்படின்னு கேக்குது. அப்படியா? சத்தியமா சோனியமா கேட்டாவே? ஆமா செல்லம்மா, நேரடியா என்கிட்ட வந்து கேட்காவே. பள்ளியோட விட்டு வந்து கொஞ்ச நேரம் கூட இருக்காது, துணியை மாத்திட்டு காப்பியை குடிச்சிட்டு வந்திருக்காவ. அங்க போய் அரணியும் சின்ன பொண்ணையும் பார்க்க போனாவலாம். அங்க வச்சுதான் இந்த சரோஜா சொல்லி விட்டுருக்கா. அப்படியா? எனக்கு என் பிள்ளைகள் வந்து இப்படி கேள்வி கேட்ட உடனே டென்ஷன் அப்படியே உச்சிக்கு ஏறிட்டு பிடிச்சி நல்ல சத்தம் போட்டு விட்டேன் செல்லம்மா. ஆமா மைனி, சத்தம் போடதான் செய்யணும். என் பிள்ளை கேட்டிருந்தேன்னு வச்சுக்கிடுங்களா, நல்ல வேலு வேலுன்னு வெளுத்து விட்டுருப்பேன். அப்பதான் இந்த மாதிரி கதைகளை போய் கேட்கவும் மாட்டா, என்கிட்ட வந்து சொல்லவும் மாட்டா. இது வழியும் அப்படிதான் அடக்கி ஒடுக்கி தான் நான் வச்சிருந்தேன். ஆனா இப்பதான் இப்படி பண்ணிட்டு தெரியாள்வே. அடி காணாதுன்னு நினைக்கேன். இனி இந்த மாதிரி பெரிய விஷயத்துல இவ்வளவு தலையிடட்டுமே, அடியில ஒரு நாள் வெளுத்து விட்டுறணும்னு வச்சிருக்கேன். அந்த சரோஜா சொன்னாலும் எப்படி என்கிட்ட வந்து கேட்கல, நீயே சொல்லி செல்லம்மா. கேட்க கூடாது மைனி, தப்பு. தப்பு தானே, அதான் நல்லா பிடிச்சி ஏசிட்டேன். இனி அதை பத்தி கேட்க மாட்டாள்வே. ஆனா சரோஜாக்கு இந்த குணம் ஆகாது. எப்படி பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்துருக்கா பாரா. ஆமா மைனி, அவ தங்கச்சி வீட்டை விட்டு போயிட்டால, அதான் எல்லாத்தையும் இப்படி சொல்லிட்டு இருக்கா. அத்தை, என் புருஷன், என் பிள்ளைகள் எல்லாரும் என்ன தப்பா தான் நினைக்க வச்சலம்மா. எல்லாருக்கும் நான் பில்லி மாதிரி தெரியுது இப்போ. கவலைப்படாதீங்க மைனி, அவளை பத்தின உண்மை சீக்கிரமே எல்லாருக்கும் தெரிய வரும். அப்ப எல்லாரும் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிடுவாங்க மைனி, கவலைப்படாதங்க. வாங்க நம்ம தோட்டத்துக்கு போவோம். சரி செல்லம்மா.